ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பாடம் 5 கணினி மேலாண்மை மற்றும் நிர்வாகம். ஸோ இந்த பாடத்திலிருந்து தான் ஒரு 200 கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கேள்வி நம்பர் 1, சிறிய நிறுவனங்களில் கூட இன்று கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கு டேஷ் பயன்படுத்தப்படுகிறது. கணினி பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, கணினி என்பது ஒரு கருவி அல்லது இயந்திரம். மூன்றாவது கேள்வி, டேஷ் மற்றும் டேஷ் சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் மூலமாக பெறுகின்ற வழிமுறைகளுக்கு ஏற்ப கணக்கீடுகள் அல்லது பிற வேலைகளை செய்வதுதான் கணினியின் பணி. நான்காவது கேள்வி, கணிதவியல் நுட்பமான அபாக்கஸ் உருவாக்கிய நாடு சீனா. ஐந்தாவது கேள்வி, அபாக்கஸ் சீனாவில் உருவாகியது என்று சொன்னாலும் டேஷ் ஆண்டுகளுக்கு முன்னே, கிமு 300 ஆண்டுகளுக்கு முன்னே பாபிலோனியர்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆறாவது கேள்வி, வித்தியாசமான மடக்கை ஒன்றை கண்டுபிடித்தவர் ஜான் நேப்பியர். ஏழாவது கேள்வி, வித்தியாசமான மடக்கை ஒன்றை கண்டுபிடித்த ஜோன் நப்பியர் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஸ்காட்லாந்து. எட்டாவது கேள்வி, வித்தியாசமான மடக்கை ஒன்றை ஜோன் நேப்பியர் எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்? 1617. ஒன்பதாவது கேள்வி, வித்தியாசமான மடக்கை ஒன்றை பயன்படுத்திய நிறுவனங்கள் நாசா, ஜெமினி, அப்போலோ. பத்தாவது கேள்வி, பஸ்கால் எனப்படும் இயந்திரம் ஆனது டேஷாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1642 ஆண்டு. 11வது கேள்வி, பஸ்கால் எனப்படும் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் பிளேயிஸ் பஸ்கால். 12வது கேள்வி, பிளேயிஸ் பஸ்கால் என்பவர் வரி சேகரிப்பு தொழிலில் உள்ள தனது தந்தையின் வேலை பளுவை குறைக்க கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரம் எது? பஸ்கால். 13வது கேள்வி, பஸ்காலின் கண்டுபிடிப்பின் பின் ஜெர்மனியைச் சேர்ந்த டேஷ் என்பவரால் கோட்பரட் வில்கோம் லீவ்னிச் என்பவரால் கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் என 4 செயற்பாட்டை செய்யக்கூடிய இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. 14வது கேள்வி, விசைத்தறி ஒன்றினை நெசவு தொழில்நுட்பத்தின் மூலம் கண்டுபிடித்தவர் யார்? ஜோசப் மரி ஜக்குவார். 15வது கேள்வி, பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த ஜோசப் மரி ஜக்குவார் என்பவரால் விசைத்தறி ஒன்றினை நெசவு தொழில்நுட்பத்தின் மூலம் கண்டுபிடித்த ஆண்டு 1801. 16வது கேள்வி, டேஷ் என்ற கணித மேதை சார்லஸ் பாப்பேஜ் என்ற கணித மேதை கணக்கிடும் இயந்திரம் ஒன்றை உருவாக்கினார். 17வது கேள்வி, சார்லஸ் பாப்பேஜ் என்ற கணித மேதையால் கணக்கிடும் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1822. 18வது கேள்வி, சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடித்த இயந்திரத்தின் பெயர் என்ன? டிஃபரன்ஸ் என்ஜின். 19வது கேள்வி, சார்லஸ் பாப்பேஜ் இரண்டாவதாக கண்டுபிடித்த இயந்திரத்தின் பெயர் அனலிட்டிக்கல் என்ஜின். 20வது கேள்வி, IBM நிறுவனத்தை உருவாக்கியவர் கொலரித். 21வது கேள்வி, மார்க் 1 கணினியை உருவாக்கிய ஆண்டு 1944. 22வது கேள்வி, மார்க் 1 கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? ஹார்வர்டு அண்ட் IBM. 23வது கேள்வி, மார்க் 1 கணினியின் நிறை எவ்வளவு? 5 டன் நிறை. 24வது கேள்வி, மார்க் 1 கணினியின் உயரம் எவ்வளவு? 8 அடி உயரம். 25வது கேள்வி, மார்க் 1 கணினியின் நீளம் எவ்வளவு? 51 அடி நீளம். 26வது கேள்வி, மார்க் 1 கணினிக்கு பயன்படுத்தப்பட்ட என்ஜின் எவ்வளவு ஹார்ஸ் பவர் கொண்டது? 5 ஹார்ஸ் பவர் என்ஜின் கொண்டது. 27வது கேள்வி, மார்க் 1 கணினி எத்தனை வருடங்கள் நிறுத்தாமல் இயங்கிக் கொண்டிருந்தது? 15 வருடங்கள். 28வது கேள்வி, முதல் தலைமுறை கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1940, 1956. 29வது கேள்வி, முதல் தலைமுறை கணினி எதனால் உருவாக்கப்பட்டது? வேக்கம் டியூப்ஸ், வெற்று குழாய்கள். 30வது கேள்வி, இரண்டாம் தலைமுறை கணினி எதனால் உருவாக்கப்பட்டது? டிரான்சிஸ்டர். 31வது கேள்வி, மூன்றாம் தலைமுறை கணினி எதனால் உருவாக்கப்பட்டது? இன்டிகிரேட்டட் சர்க்கியூட் IC. 32வது கேள்வி, நான்காம் தலைமுறை கணினி எதனால் உருவாக்கப்பட்டது?
மைக்ரோ ப்ராசஸர். 33வது கேள்வி, முதல் தலைமுறையில் உருவாக்கப்பட்ட கணினியின் பெயர்கள் UNIVAC அண்ட் ENIAC. 34வது கேள்வி, யூனிவேக் விரிவாக்கம் தருக. யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். 35வது கேள்வி, ENIAC ENIAC விரிவாக்கம் தருக. எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டிகிரேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர். 36வது கேள்வி, பைனரி முறையில் இருந்து சிம்பாலிக் அசெம்பிளி லாங்குவேஜ் ஆகியவற்றுக்கு மாறியதுடன் புரோகிராமிங் லாங்குவேஜும் உருவாக்கப்பட்ட கணினியின் தலைமுறை எது? 2ஆம் தலை கணினி. 37வது கேள்வி, கணினியின் எந்த தலைமுறையில் சேமிப்பகங்களை கொண்டிருந்தது? 2ஆம் தலைமுறை கணினி. 38வது கேள்வி, இன்டெல் 4004 சிப் எந்த தலைமுறை கணினியில் பயன்படுத்தப்பட்டது? 4ஆம் தலைமுறை கணினி. 39வது கேள்வி, டேஷ் தலைமுறை கணினியால் 4ஆம் தலைமுறை கணினியால் இணைய பாவனை, GUI பயன்பாடு, ஸ்மார்ட்போன் பாவனை என்பவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. 40வது கேள்வி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI செயற்கை நுண்ணறிவு எந்த தலைமுறை கணினியில் பயன்படுத்தப்பட்டுள்ளது? 5ஆம் தலைமுறை கணினி. 41வது கேள்வி, கணினிகள் ஒரு நொடிக்கு மில்லியன் கணக்கான டேஷ் வழிமுறைகளை 10 லட்சம் வழிமுறைகளை செயலாக்க முடியும். 42வது கேள்வி, கணினிகள் டேஷ் துல்லியத்துடன் 100% துல்லியத்துடன் கணக்கீடுகளை செய்கின்றன. 43வது கேள்வி, கணினியில் உள்ளமைந்த நினைவகம் டேஷ் நினைவகம் எனப்படும்? முதன்மை நினைவகம் எனப்படும். பிரைமரி மெமரி. 44வது கேள்வி, சிடிக்கள், பென்டிரைவ்கள் போன்றவைகள் 2ஆம் நிலை சேமிப்பகம் செகண்டரி மெமரி. 45வது கேள்வி, கணினி அதில் பயன்படுத்தப்படும் டேஷ் ப்ராசஸர் வேகம், அளவு ஆகியவற்றை பொறுத்து வகைப்படுத்தப்படுகின்றன. 46வது கேள்வி, தகவலை உள்ளீடு செய்வதற்கான கருவிகள் டேஷ் எனப்படும்? இன்புட் டிவைசஸ். 47வது கேள்வி, கீபோர்டு, மவுஸ் எந்த வகையான கருவி? உள்ளீடு கருவி, இன்புட் டிவைசஸ். 48வது கேள்வி, கணினி தன்னிடம் இருக்கும் தகவலை பயனாளர்களுக்கு கொடுக்க பயன்படுகின்ற பாகங்கள் டேஷ் எனப்படும்? வெளியீட்டு அலகு, அவுட்புட் டிவைசஸ். 49வது கேள்வி, திரை, பிரிண்டர் போன்றவைகள் எந்த வகையான அலகு? வெளியீட்டு அலகு, அவுட்புட் டிவைசஸ். 50வது கேள்வி, கணினியில் அதிகப்படியான பணிகளை செய்யும் அமைப்பு எது? CPU. 51வது கேள்வி, கணினியில் நடக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் கட்டுப்படுத்தும் அமைப்பு இன்புட் அண்ட் அவுட்புட் உள்ளிட்ட அனைத்து பாகங்களும் இதனுடன் தான் இணைந்திருக்கும். கட்டுப்பாட்டு பிரிவு, கண்ட்ரோல் யூனிட். 52வது கேள்வி, கணினியின் மிக முக்கியமான பகுதி இதுதான். அரித்மெட்டிக் மற்றும் லாஜிக் ஃபங்க்ஷன்ஸ் அனைத்தும் இங்குதான் நடைபெறும். எண்கணித லாஜிக் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், ALU. 53வது கேள்வி, டேஷ் கணினியின் அமைப்பு மென்பொருள் கணினியின் பகுதிகளை ஒன்றிணைத்து கணினியை செயல்படுத்த பயன்படும் மென்பொருளாகும். 54வது கேள்வி, அமைப்பு மென்பொருளுக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர் உதாரணம் தருக. ஆப்ரேட்டிங் சிஸ்டம். 55வது கேள்வி, விண்டோஸ், லினக்ஸ், மேக், யூனிக்ஸ், மினிக்ஸ் போன்றவைகள் இயக்க மென்பொருள்கள். 56வது கேள்வி, ஆங்கில மொழியின் கட்டளைகளையும் குறியீடுகளையும் கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு நிரல் மொழி எது? ஹை லெவல் லாங்குவேஜ். 57வது கேள்வி, டேஷ் எனப்படும்? அசெம்பிளி லாங்குவேஜ், அசெம்பிளி லெவல் லாங்குவேஜ், நிமோனிக்ஸ் எனப்படும். இதனை செயல்படுத்த கட்டளைகள் எல்லாம் 0 1ஆக மாற்றப்படும். 58வது கேள்வி, டேஷ் ஒரு ஒற்றை பணி இயக்க முறை ஒரு நேரத்தில் ஒரு நிரலை மட்டுமே இயக்க முடியும். 59வது கேள்வி, டேஷ் முறைமை ஒன்றுக்கு மேற்பட்ட நிரல்களை, பல பணி இயக்க முறைமை ஒன்றுக்கு மேற்பட்ட நிரல்களை ஒரே நேரத்தில் இயங்க அனுமதிக்கிறது. 60வது கேள்வி, ஒரு டேஷ் இயங்குதளமானது விநியோகிக்கப்பட்ட இயங்குதளமானது தனித்துவமான நெட்வொர்க் செய்யப்பட்ட கணினிகளின் குழுவை நிர்வகிக்கிறது. 61வது கேள்வி, உட்பொதிக்கப்பட்ட இயக்க முறைமைகளின் சில எடுத்துக்காட்டுகள் தருக. விண்டோஸ், CE மற்றும் மினிக்ஸ் 3. 62வது கேள்வி, டேஷ் முறைமை என்பது? நிகழ்நேர முறைமை என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்வுகள் அல்லது தரவை செயலாக்க உத்தரவாதம் அளிக்கும் இயக்க முறைமையாகும். 63வது கேள்வி, தரவுகள், தகவல்கள், அறிவுறுத்தல்கள் போன்றவற்றை பதிந்து வைக்க பயன்படும் கணினியின் பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. நினைவு, மெமரி. 64வது கேள்வி, கணினிகள் டேஷ் முறையில், லத்ரீனியல் முறையில் தரவுகளை சேமிக்கின்றன. இச்செயற்பாடுகள் மின் துடிப்புகளை உணரும் சுற்றுக்கள் மூலம் நடைபெறுகின்றன.
65வது கேள்வி ரேம் விரிவாக்கம் தருக. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. 66வது கேள்வி EDO ரேம் விரிவாக்கம் தருக. எக்ஸ்டெண்டட் டேட்டா அவுட்புட் ரேம். 67வது கேள்வி SD ரேம் விரிவாக்கம் தருக. சினரைஸ் டைனமிக் ரேம். 68வது கேள்வி RD ரேம் விரிவாக்கம் தருக. ரம்பாஸ் டைனமிக் ரேம். 69வது கேள்வி டபுள் டேட்டா ரேட் சினரைஸ் டைனமிக் ரேம். 70வது கேள்வி நான் வாலடைல் மெமரி என அழைக்கப்படுவது எது? இரண்டாம் நிலை நினைவகம் செகண்டரி மெமரி. 71வது கேள்வி மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் டேஷ் இயங்குதளமானது. விண்டோஸ் இயங்குதளமானது உலக அளவில் முன்னணி இயங்குதளமாக திகழ்கிறது. 72வது கேள்வி வீடு மற்றும் அலுவலகங்களில் பெரும்பாலும் விண்டோஸ் இணையதளம் பயன்படுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 82.88% டெஸ்க்டாப் கணினிகளில் விண்டோஸ் இயங்குதளம் பயன்படுத்தப்படுகிறது. 73வது கேள்வி லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தற்போதைய நிலையில் டேஷ் அளவிற்கான 1.71% அளவிற்கான கணினிகளில் மட்டுமே லினக்ஸ் இயங்குதளம் பயன்படுத்தப்படுகிறது. 74வது கேள்வி பயன்படுத்துவதற்குரிய செயல் நிரல் குறிகளை கொண்டுள்ள கணினி திரை எது? டெஸ்க்டாப். 75வது கேள்வி தற்போதைய அல்லது விருப்பமான பயன்பாடுகளுக்கு விரைவான அணுகலை அனுமதிக்கும் வரைகலை பயனர் இடைமுகத்தின் காட்சியின் விளிம்பில் உள்ள ஒரு பட்டி எது? பணிப்பட்டி டாஸ்க்பார். 76வது கேள்வி பல்வேறு நிரல்களை இயக்கவும் மற்றும் டேஷில் உள்ள பணிப்பட்டி டாஸ்க்பாரில் உள்ள பொருத்தமான ஐகானை கிளிக் செய்வதன் மூலம் அவற்றை விரைவாக மாற்ற முடியும். 77வது கேள்வி ஒரு நிரலின் குறியீடாக கணினி திரையில் காணப்படும் சிறு படம் அல்லது சின்னம் ஐகான். 78வது கேள்வி வன்பொருள் மற்றும் மென்பொருளை சேர்த்தல் அல்லது நீக்குதல் பயனர் கணக்குகளை கட்டுப்படுத்துதல் அணுகல் தன்மை விருப்பங்களை மாற்றுதல் மற்றும் நெட்வொர்க்கிங் அமைப்புகளை அணுகுதல் போன்ற ஆப்லெட்களின் தொகுப்பை இது கொண்டுள்ளது. கட்டுப்பாட்டு குழு கண்ட்ரோல் பேனல். 79வது கேள்வி இது ஒரு பயனரை தங்கள் கணினியில் நிறுவப்பட்ட மென்பொருளை நிறுவல் நீக்கவும் நிர்வகிக்கவும் அனுமதிக்கிறது. நிரல்களை சேர்க்கவும் அகற்றவும் ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ். 80வது கேள்வி எளிதாக கண்டுபிடிப்பதற்கு ஏற்ற முறையில் ஆவணங்கள் முதலியவற்றை குறிப்பிட்ட இடத்தில் வைத்து பராமரிப்பது கோப்பு ஃபைல். 81வது கேள்வி ஒரு கணினியில் அல்லது குறுவட்டில் தேக்கி வைக்கப்படும் ஒரு பொருள் பற்றிய தகவல் அல்லது கோப்பு தொகுப்பு டேஷ் ஆகும். கோப்புறை ஃபோல்டர் ஆகும். 82வது கேள்வி சொல் செயலாக்க மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷனால் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1990. 83வது கேள்வி டேஷ் பொத்தான் அலுவலக பொத்தான் ஆபீஸ் பட்டன் ஆவணங்களை திறக்கவும் சேமிக்கவும் மற்றும் அச்சிடவும் மற்றும் பிற ஆவண வெளியீட்டு செயல்பாடுகளை செய்யவும் உங்களை அனுமதிக்கிறது. 84வது கேள்வி ஏற்கனவே உள்ள ஆவணத்தை திறக்க பயன்படும் குறுக்குச்சாவி Alt+F(O). 85வது கேள்வி ஒரு ஆவணத்தை சேமிக்க பயன்படும் குறுக்குச்சாவி ஷார்ட்கட் Ctrl+S. 86வது கேள்வி டேஷ் வேர்டில் முகப்பு தாவல் ஹோம் டேபிள் வேர்டில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் கட்டளைகள் உள்ளன. 87வது கேள்வி டேஷ் என்பது கிளிப்போர்ட் என்பது பயனர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகலெடுக்க விரும்பும் தரவுகளுக்கான தற்காலிக சேமிப்பக பகுதியாகும். 88வது கேள்வி உரையை வெட்டுவதற்கு பயன்படும் குறுக்குச்சாவி Ctrl+X. 89வது கேள்வி தேர்ந்தெடுக்கப்பட்ட உரையை நகலெடுக்க பயன்படும் குறுக்குச்சாவி Ctrl+C. 90வது கேள்வி சமீபத்தில் நகலெடுத்த அல்லது வெட்டப்பட்ட உரையை ஒட்ட பயன்படும் குறுக்குச்சாவி Ctrl+V. 91வது கேள்வி டேஷ் என்பது எழுத்துரு அமைப்பு ஃபாண்ட் செட்டப். எழுத்துரு அமைப்பு என்பது வெவ்வேறு எழுத்து வடிவம் புள்ளி அளவு எடை நிறம் அல்லது வடிவமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய உரையின் வரைகலை பிரதிநிதித்துவமாகும். 92வது கேள்வி ஒரு பத்தியை வடிவமைப்பது வரி இடைவெளியை மாற்றவும் வரிகளை உள் தள்ளவும் மற்றும் உங்கள் அனைத்து பத்திகளையும் அல்லது சிலவற்றை மட்டும் மாற்றவும் உங்களை அனுமதிக்கிறது. பத்தி அமைப்பு பேராகிராஃப் செட்டப். 93வது கேள்வி டேஷ் என்பது புல்லட் பட்டியல் என்பது எண்களுக்கு பதிலாக சின்னங்களை கொண்ட உருப்படிகளின் வரிசையாகும். 94வது கேள்வி ஒரு தொடரில் முழுமையான வாக்கியங்கள் அல்லது பத்திகளை காட்ட டேஷ் பட்டியலை பயன்படுத்தவும் எண் பட்டியல் நம்பர் லிஸ்ட்.
95வது கேள்வி பத்தியின் விளிம்புகளின் தோற்றம் மற்றும் நோக்கு நிலையை டேஷ் தீர்மானிக்கிறது. சீரமைப்பு தீர்மானிக்கிறது. அலைன். 96வது கேள்வி இது ஒரு இலக்கு உரையை தேட உங்களை அனுமதிக்கிறது மற்றும் அதை வேறு ஏதாவது கொண்டு மாற்றவும் செய்யலாம். கண்டுபிடித்து மாற்றவும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். 97வது கேள்வி டேஷ் தாவலில் செருகு தாவலில் நீங்கள் ஒரு ஆவணத்தில் செருக விரும்பும் பல்வேறு உருப்படிகள் உள்ளன. 98வது கேள்வி அட்டவணையில் உள்ள களங்களை பிரித்து ஒன்றிணைக்க பயன்படுத்துவது எது? பிரித்தல். ஸ்பிளிட். 99வது கேள்வி களங்களை இணைப்பது. ஒரு களத்தை நீக்கி அதை அண்டை களத்துடன் இணைப்பது என்பது ஒன்றிணைக்கவும். மெர்ஜ். 100வது கேள்வி டேஷ் என்பது கிளிப்பார்ட். சிறுபடம் என்பது ஒரு ஆவணம் அல்லது மற்றொரு நிரலில் இறக்குமதி செய்யக்கூடிய படங்கள் அல்லது படங்களின் தொகுப்பாகும். 101வது கேள்வி டேஷ் என்பது வரைதல் கேன்வாஸ் ஆகும். வடிவங்கள் ஷேப்ஸ். 102வது கேள்வி டேஷ் என்பது விளக்கப்படங்கள் பார் சார்ட்ஸ். விளக்கப்படங்கள் என்பது அவை பிரதிநிதித்துவப்படுத்தும் மதிப்புகளுக்கு விகிதாச்சாரமாக உயரங்கள் அல்லது நீளங்களை கொண்ட செவ்வக பட்டைகளுடன் வகைப்படுத்தப்பட்ட தரவை வழங்கும் ஒரு வரைபடம் ஆகும். 103வது கேள்வி பார்கள் டேஷ் திட்டமிடலாம். பார் சார்ட்ஸ் செங்குத்தாக அல்லது கிடைமட்டமாக திட்டமிடப்படலாம். 104வது கேள்வி செங்குத்து பட்டை விளக்கப்படம் சில நேரங்களில் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. நெடுவரிசை விளக்கப்படம். 105வது கேள்வி ஒரு ஆவணத்தின் மேல் விளிம்பில் தோன்றும் ஒரு பகுதி தலைப்பு ஹெட்டர். 106வது கேள்வி கீழ் விளிம்பில் தோன்றும் ஆவணத்தின் ஒரு பகுதி அடிக்குறிப்பு ஃபுட்டர். 107வது கேள்வி ஆவணத்தின் ஒவ்வொரு பக்கமும் அச்சிடப்படும் போது எவ்வாறு தோன்றும் என்பதை விவரிக்க பயன்படுத்தப்படும் சொல் பக்க வடிவமைப்பு பேஜ் லேஅவுட். 108வது கேள்வி ஒரு ஆவணத்தின் மேல் கீழ் மற்றும் இடது மற்றும் வலது பக்கங்களை வரிசைப்படுத்தும் வெற்று இடைவெளிகள் எது? விளிம்புகள் மார்ஜின்ஸ். 109வது கேள்வி வேர்டில் ஒவ்வொரு பக்கமும் தானாகவே டேஷ் அங்குல ஒரு அங்குல விளிம்பை கொண்டிருக்கும். 110வது கேள்வி மற்ற பொருள்களுடன் தொடர்புடைய ஒரு பொருளின் நிலைப்படுத்தல் அல்லது ஒட்டுமொத்த அமைப்பை விவரிக்க பயன்படும் சொல் நோக்குநிலை ஓரியன்டேஷன். 111வது கேள்வி இது ஒரு முழு ஆவணத்திற்கும் ஒரே நேரத்தில் பின்னணியை சேர்க்க உங்களை அனுமதிக்கிறது. பக்க பின்னணி பேஜ் பேக்ரவுண்ட். 112வது கேள்வி ஆவணத்தின் முக்கிய உரைக்கு பின்னால் தோன்றும் படம் அல்லது உரை வாட்டர் மார்க். 113வது கேள்வி ஒரு ஆவணம் காண்பிக்கப்படும் திசையை குறிப்பது பக்க நோக்கு நிலை. 114வது கேள்வி பக்க நோக்கு நிலை எத்தனை வகைப்படும்? 2. 115வது கேள்வி வார்த்தையின் இயல்பு நிலை காகித அளவு கடிதம் டேஷ் ஆகும். 8.5 × 11 அங்குலம் பார் 21.59 × 27.94 சென்டிமீட்டர். 116வது கேள்வி ஆவணத்தின் உள்ள ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள விளிம்புகளுக்கு வெளியே தோன்றும் ஒரு பார்டர் ஆகும். பக்க எல்லைகள் பேஜ் பார்டர்ஸ். 117வது கேள்வி ஒரு கலவையில் டேஷ் என்பது வரி உள்தள்ளல் லைன் இண்டெண்ட் என்பது ஒரு விளிம்பு மற்றும் உரையின் தொடக்கத்திற்கு இடையே உள்ள வெற்று இடைவெளி. 118வது கேள்வி ஒரு பத்தியில் உள்ள உரையின் வரிகளுக்கு இடையே உள்ள செங்குத்து இடைவெளியின் அளவை டேஷ் தீர்மானிக்கிறது. வரி இடைவெளி லைன் ஸ்பேசிங். 119வது கேள்வி டேஷ் தாவலில் குறிப்புகள் ரெஃபரன்சஸ். குறிப்புகள் தாவலில் இருந்து உங்கள் ஆவணத்தில் அடிக்குறிப்பை சேர்க்கலாம். 120வது கேள்வி உங்கள் ஆவணத்தில் உள்ள தலைப்புகள் மற்றும் பக்க எண்களின் ஸ்னாப்ஷாட் என்பது உள்ளடக்க அட்டவணை டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். 121வது கேள்வி ஒரு பக்கத்தின் கீழே தோன்றும் ஒரு குறிப்பு ஆகும். இது பொதுவாக எழுத்தாளர்களால் தங்களது ஆவணத்தில் மற்ற ஆசிரியர்களின் வெளியீட்டை மேற்கோள் காட்ட பயன்படுகிறது. அடிக்குறிப்புகள் ஃபுட் நோட்ஸ். 122வது கேள்வி டேஷ் என்பது தலைப்புகள் கேப்ஷன்ஸ். தலைப்புகள் என்பது எண்ணிடப்பட்ட லேபிள் ஆகும். நீங்கள் ஒரு உருவம் ஒரு அட்டவணை ஒரு சமன்பாடு அல்லது மற்றொரு பொருளில் சேர்க்கலாம். 123வது கேள்வி டேஷ் என்பது விரிதாள் என்பது எண்கள் மற்றும் கணக்கீடுகளை விரும்பும் ஒரு வகை கணினி பயன்பாடு ஆகும். 124வது கேள்வி முதல் மின்னணு விரிதாளின் பெயர் விசிகால்சி. 125வது கேள்வி ஆப்பிள் பர்சனல் கணினிக்காக உருவாக்கப்பட்டது எது? விசிகால்சி. 126வது கேள்வி விசிகால்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1979. 127வது கேள்வி புள்ளி விவரங்கள் வங்கிகள் மற்றும் பிற நிதி நிறுவனங்கள்
போன்றவற்றில் பெரிய தரவை கணக்கிட எது பயன்படுகிறது? எம்எஸ் எக்ஸல். 128வது கேள்வி. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ரோஸ் ரேஞ்ச் எவ்வளவு? 10,48,576. 129வது கேள்வி. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் காலம்ஸ் ரேஞ்ச் எவ்வளவு? 16,384. 130வது கேள்வி. ஒரு ஆவணத்தை அச்சிடுவதற்கு குறுக்குச்சாவி எது? கண்ட்ரோல் பி. 131வது கேள்வி. அலுவலக ஆவணங்கள் அல்லது பிற நிரல்களில் இருந்து டேஷ் உருப்படிகள் வரை 24 உருப்படிகள் வரை நகலெடுத்து மற்றொரு அலுவலக ஆவணத்தில் ஒட்டுவதற்கு ஆபீஸ் கிளிஃபோர்டு உங்களை அனுமதிக்கிறது. 132வது கேள்வி. டேஷ் அம்சம் மடக்கு உரை ரேப் டெக்ஸ்ட். மடக்கு உரை அம்சம் மற்ற களங்களுக்கு நிரம்பி வழியாமல் ஒரு களத்தில் நீளமான உரையை முழுமையாக காட்ட உதவும். 133வது கேள்வி. மடக்கு உரைக்கான குறுக்குச்சாவி ரேப் டெக்ஸ்ட் ஷார்ட்கட் Alt+H+W. 134வது கேள்வி. இது அருகிலுள்ள வெவ்வேறு செல்களை பெரிய களத்தில் இணைக்க உதவுகிறது. களத்தை ஒன்றிணைத்து மையப்படுத்து மெர்ஜ் அண்ட் சென்டர் செல். 135வது கேள்வி. ஹைப்பர் லிங்குகள் எந்த தாவலில் உள்ளது? செருகு தாவல் இன்சர்ட் டேப். 136வது கேள்வி. தரவை குறிக்க டேஷ் படங்கள் செங்குத்து பட்டிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. நெடுவரிசை விளக்கப்படங்கள். 137வது கேள்வி. போக்குகளை காட்ட டேஷ் விளக்கப்படங்கள் சிறந்தவை. வரி விளக்கப்படங்கள். 138வது கேள்வி. டேஷ் விளக்கப்படங்கள் பை விளக்கப்படங்கள் விகிதாச்சாரத்தை ஒப்பிடுவதை எளிதாக்குகின்றன. 139வது கேள்வி. டேஷ் விளக்கப்படங்கள் பட்டை விளக்கப்படங்கள் நெடுவரிசை விளக்கப்படங்களைப் போலவே செயல்படுகின்றன. ஆனால் அவை செங்குத்து பட்டைகளுக்கு பதிலாக கிடைமட்டமாக பயன்படுத்தப்படுகின்றன. 140வது கேள்வி. அச்சிடும்போது விரிதாள் எவ்வாறு தோன்றும் என்பதை கட்டுப்படுத்தும் கட்டளைகளின் குழுவை விவரிக்க டேஷ் பயன்படுத்தப்படுகிறது. பக்க வடிவமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. 141வது கேள்வி. எக்ஸல் பணிப்புத்தகத்தில் உள்ள தாள்களை பார்ப்பதற்கு இந்த பட்டி பல்வேறு விருப்பங்களை வழங்குகிறது. தாவலை காண்க. வியூ டேப். 142வது கேள்வி. செயல்பாடுகளை செருக பெயர்களை வரையறுக்க பெயர் வரம்புகளை உருவாக்க சூத்திரங்களை மதிப்பாய்வு செய்ய டேஷ் பயன்படுத்துகிறோம். ஃபார்முலா டேப் ஃபார்முலா தாவல். 143வது கேள்வி. பவர் பாயிண்ட் 2010 என்பது ஒரு விளக்கக்காட்சி மென்பொருள் ஆகும். 144வது கேள்வி. பவர் பாயிண்ட் பயன்பாட்டுடன் மைக்ரோசாஃப்ட் உள்ளடக்கிய மீடியா கோப்புகளின் படங்கள் வீடியோக்கள் ஆடியோ மற்றும் அனிமேஷன் கோப்புகள் தொகுப்பாகும். சிறுபடம் கிளிப்ஆர்ட். 145வது கேள்வி. உங்கள் விளக்க காட்சிகளில் டேஷ் சேர்ப்பது படங்களை சேர்ப்பது அவற்றை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் ஆக்குகிறது. 146வது கேள்வி. உங்கள் தரவை வரைபடமாக தொடர்பு கொள்ள நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகும். விளக்கப்படம் சார்ட்ஸ். 147வது கேள்வி. இது ஸ்லைடின் உள்ளடக்கத்தை மாற்றுகிறது. இது ஸ்லைடிற்கு செயல்பாட்டை சேர்க்கிறது. இது உள்ளடக்கத்தை மாற்றாமல் ஸ்லைடின் தோற்றத்தை மாற்றுகிறது. வடிவமைப்பு தாவல் டிசைன் டேப். 148வது கேள்வி. பார்வையாளர்களுக்கு உங்கள் ஸ்லைடுகளை முழு திரைக்காட்சியில் காண்பிக்கும் காட்சி இதுவாகும். ஸ்லைட் ஷோ. 149வது கேள்வி. அவுட்லைன் வியூ ஸ்லைடு வரிசையாக்கும் மற்றும் ஸ்லைடு மாஸ்டர் உட்பட உங்கள் விளக்க காட்சிக்கான பல்வேறு காட்சிகளுக்கு இடையில் மாற தாவலை காண்க வியூ டேப் உங்களை அனுமதிக்கிறது. 150வது கேள்வி. ஸ்லைடில் உரை அல்லது பொருள்கள் தோன்ற ஸ்லைடிலிருந்து வெளியேறவும் அல்லது ஏற்கனவே ஸ்லைடில் உள்ள உரை அல்லது பொருட்களை வலியுறுத்தவும் டேஷ் பயன்படுத்தப்படலாம். அனிமேஷன்ஸ். 151வது கேள்வி. டேஷ் என்பது மேலாண்மை தகவல் அமைப்பு என்பது மேலாளர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குவதன் மூலம் சிறந்த முடிவுகளை எடுக்க பல்வேறு நிலைகளில் நிர்வாகத்திற்கு உதவும் அமைப்புகளின் தொகுப்பாகும். 152வது கேள்வி. மேலாண்மையின் நிலைகள் எத்தனை? லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 3. 153வது கேள்வி. முக்கிய நோக்கங்கள் கொள்கைகளை அமைத்தல் மற்றும் அவசியமான காரணிகளை அடையாளம் காணுதல் அமைப்பின் வளர்ச்சி ஆகியவற்றை தீர்மானிப்பது எது? உயர்மட்ட மேலாண்மை. 154வது கேள்வி. உற்பத்தி விற்பனை சந்தைப்படுத்துதல் வளம் நிதி போன்றவற்றை கையாள்வது மத்திய நிலை மேலாண்மை. 155வது கேள்வி. டேஷ் மேலாண்மை குறைந்த நிலை அல்லது செயல்பாட்டு மேலாண்மை மேற்பார்வையாளர்கள் தினசரி பணியாளர்கள் போன்றவர்களை கொண்டுள்ளது. விதிகளை பின்பற்றவும் செய்கிறது. 156
6வது கேள்வி ERP விரிவாக்கம் தருக. என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். 157வது கேள்வி CRM விரிவாக்கம் தருக. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். 158வது கேள்வி DSS விரிவாக்கம் தருக. டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். 159வது கேள்வி KMS விரிவாக்கம் தருக. நாலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். 160 டேஷ் என்பது இணையம் என்பது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட கணினி நெட்வொர்க்குகளின் உலகளாவிய அமைப்பாகும். 161வது கேள்வி இணைய கட்டமைப்பு எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது? 3. IP விரிவாக்கம் தருக. இன்டர்நெட் புரோட்டோகால். 163வது கேள்வி TCP விரிவாக்கம் தருக. டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். 164வது கேள்வி FTP விரிவாக்கம் தருக. ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். 165வது கேள்வி டேஷ் என்பது திசைவி ரூட்டர். திசைவி என்பது ஒரு வன்பொருள் சாதனமாகும். இது பல கணினிகள் மற்றும் பிற சாதனங்களை ஒரே இணைய இணைப்புடன் இணைக்க உங்களை அனுமதிக்கிறது. 166வது கேள்வி www விரிவாக்கம் தருக. வேர்ல்ட் வைட் வெப். 167வது கேள்வி HTML விரிவாக்கம் தருக. ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். 168வது கேள்வி உலகளாவிய வலை WWRD வெப் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1989. 169வது கேள்வி உலகளாவிய வலை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? டிம் பர்னர்ஸ்-லீ. 170வது கேள்வி உலகளாவிய வலை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள செரனில் கண்டுபிடிக்கப்பட்டது. 171வது கேள்வி எல்லா சாதனங்களிலும் டேஷ் 65% உலகளாவிய சந்தை பங்கை கொண்ட கூகுள் குரோம் உலாவியானது பயன்படுத்தப்படுகிறது. 172வது கேள்வி ஒரு டொமைன் பெயரை பகிரும் பொதுவில் அணுகக்கூடிய ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட இணைய பக்கங்களின் தொகுப்பு. இணையதளங்கள் வெப்சைட்ஸ். 173வது கேள்வி URL விரிவாக்கம் தருக. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். 174வது கேள்வி டேஷ் என்பது கோப்பு பரிமாற்ற நெறிமுறை. FTP என்பது கோப்புகளை பதிவிறக்கம் செய்வதற்கும் பதிவேற்றுவதற்குமான இணைய வசதியாகும். 175வது கேள்வி டேஷ் என்பது இணைய தொடர்பு என்பது உலகளாவிய வலை அல்லது இணையம் வழியாக தகவல் யோசனைகள் அல்லது சொற்களை பகிர்வது என குறிப்பிடப்படுகிறது. 176வது கேள்வி ஒரு கணினியில் இருந்து மற்றொரு கணினிக்கு இணையம் வழியாக அனுப்பப்படும் ஒரு செய்தியாகும். மின்னஞ்சல் இமெயில். 177வது கேள்வி டேஷ் என்பது ஒரு ஆன்லைன் தொழில்நுட்பமாகும். வீடியோ கான்ஃபரன்சிங் என்பது ஒரு ஆன்லைன் தொழில்நுட்பமாகும். இது வெவ்வேறு இடங்களில் உள்ள பயனர்கள் ஒரே இடத்திற்கு செல்லாமல் நேருக்கு நேர் சந்திப்புகளை நடத்த அனுமதிக்கிறது. 178வது கேள்வி கீழ்கண்டவற்றில் வேறுபட்டதை காண்க. கூகுள். 179வது கேள்வி தேடுபொறி என்பது ஒரு டேஷ் நிரலாகும். மென்பொருள். 180வது கேள்வி கணினி மற்றும் நெட்வொர்க்கை உள்ளடக்கிய குற்றமாகும். சைபர் கிரைம். 181வது கேள்வி சைபர் கிரைமை மனித குலத்தின் முதல் பிரச்சனை என்றும் மனித குலத்திற்கு உண்மையான ஆபத்துகளை ஏற்படுத்துகிறது என்றும் விவரித்தவர் வாரன் பஃபெட். 182வது கேள்வி 2014 வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை உலக பொருளாதாரத்திற்கு வருடாந்திர சேதம் 445 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 183வது கேள்வி சைபர் செக்யூரிட்டி வெஞ்சர்ஸ் 2016 அறிக்கை சைபர் கிரைம் காரணமாக உலகளாவிய சேதங்கள் 2021ஆம் ஆண்டில் ஆண்டுக்கு 6 டிரில்லியன் ஆகும். 184வது கேள்வி சைபர் செக்யூரிட்டி வெஞ்சர்ஸ் அறிக்கை சைபர் கிரைம் காரணமாக உலகளாவிய சேதங்கள் 2025ஆம் ஆண்டில் ஆண்டுக்கு 10.5 டிரில்லியன் ஆகும். 185வது கேள்வி அமெரிக்காவில் ஆன்லைன் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு மோசடியால் 2012இல் தோராயமாக 1.5 பில்லியன் இழக்கப்பட்டது. 186வது கேள்வி CSIS நடத்திய ஆய்வின் முடிவில் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 1% கிட்டத்தட்ட 600 பில்லியன் சைபர் கிரைம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் இழக்கப்படுகிறது. 187வது கேள்வி சைபர் ஸ்பேஸ் அல்லது கணினி வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் செய்யப்படும் பயங்கரவாத செயலாக வரையறுக்கப்படுகிறது. சைபர் பயங்கரவாதம். சைபர் டெரரிசம். 188வது கேள்வி சைபர் கிரைமை எதிர்த்து போராடும் அரசு நிறுவனங்கள் எது? FBI DHS. 189வது கேள்வி Tally.ERP9 எனும் மென்பொருளை அறிமுகம் செய்த ஆண்டு 2009. டேலியில் இருந்து வெளியேறுதல் குறுக்குச்சாவி Ctrl+Q.
191வது கேள்வி பல நிறுவனங்களில் உருவாக்கிய பின் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை தெரிவு செய்ய குறுக்குச்சாவி என்ன? F1. 192வது கேள்வி நிறுவனத்தின் பண்புக்கூறுகள் பட்டியலுக்கு செல்வதற்கு செங்குத்து பொத்தான் பட்டையிலிருந்து டேஷை சொடுக்கவும். F11ஐ சொடுக்கவும். 193வது கேள்வி டேலியில் முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேடுகள் என்ன? ரொக்கம் மற்றும் லாப நட்ட கணக்கு கேஷ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். 194வது கேள்வி டேலியில் பேரேட்டை நீக்க குறுக்குச்சாவி என்ன? Alt D. 195வது கேள்வி டேலியில் எதிர்பதிவு பதிவதற்கு கான்ட்ரா குறுக்கு சாவி என்ன? F4. 196வது கேள்வி டேலியில் கொள்முதல் பதிவிற்கு குறுக்குச்சாவி என்ன? F9. 197வது கேள்வி டேலியில் உரிய குறிப்பேடு ப்ராப்பர் ஜார்னல் சான்றாவணம் திறக்க குறுக்குச்சாவி என்ன? F7. 198வது கேள்வி டேலியில் அக்கவுண்டிங் ஃபீச்சர்ஸ் குறுக்கு சாவி என்ன? F11. 199வது கேள்வி டேலியில் இருப்பாய்வை லாப நட்ட கணக்கை இருப்புநிலை குறிப்பை விரிவாக பார்வையிட குறுக்குச்சாவி என்ன? Alt F1. 200வது கேள்வி கணக்கியல் என்பது பொருளாதார தகவல்களை கண்டறிந்து அளவிட்டு தகவல் தெரிவிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாகும். இதன் மூலம் தகவல்களை பயன்படுத்துவோர் தக்க தீர்வு காண்பதற்கும் மற்றும் முடிவெடுப்பதற்கும் வகை செய்கிறது. யாருடைய கூற்று? அமெரிக்க கணக்கியல் கழகம். நன்றி, வணக்கம்.